Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இப்போ ஏஐ இல்லாத துறையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளிலுமே ஏஐ ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கிடையே தான் முழுக்க ஆளே இல்லாமல் ஏஐ மூலமாக செயல்படக்கூடிய ஒரு அதிநவீன போர் விமானம் அமெரிக்காவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் இருக்கிற விமானப்படை தளத்துக்கு நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் போயிட்டு அங்கே ரஃபேல் போர் விமானத்தில் பறந்திருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன? ரஷ்யாவோட மிகப்பெரிய 2 கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது பார்த்திங்கன்னா போன வாரம் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சது. இதனால் இந்தியா அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது இல்லையா? இந்த விஷயத்தில் தற்போது இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்த காலத்தில் எல்லா துறைகளிலுமே ஏஐ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது பாதுகாப்பு படையும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எதிர்காலத்தில் போர் முறைகளில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஷீல்டு ஏஐ நிறுவனம் XBAT அப்படிங்கிற ஒரு அதிநவீன போர் விமானத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது ஏஐ மூலமாக இயங்கக்கூடிய ஒரு அதிநவீன போர் விமானம். இந்த விமானம் புறப்படுறதுக்கும் தரையிறங்கிறதுக்கும் தனியாக ரன்வே தேவையில்லை. நின்ன இடத்துல இருந்தபடியே செங்குத்தாக புறப்பட முடியும். தரையிறங்கக்கூடிய திறனும் இதுக்கு இருக்கு. பூமியோட எந்த ஒரு பகுதியிலும் கடலுக்கு மேலிருந்து கூட சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுபோக தகவல் தொடர்பே இல்லை அப்படின்னாலும் கூட, தகவல் தொடர்பு திடீர்னு துண்டிக்கப்படுது அப்படின்னாலும் கூட இது சிறப்பாக செயல்படும் அப்படின்னும் அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த போர் விமானம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட உயர் இராணுவ அதிகாரிகள், பாதுகாப்பு வல்லுநர்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்த தலைமுறை போர் விமானமாகவே இது கருதப்படுது. அதுபோக ஏற்கனவே நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வழக்கமான ட்ரோன்களுக்கும் இந்த விமானத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. தற்போது இருக்கக்கூடிய ட்ரோன்கள் செயல்படுறதுக்கு நாம தான் இன்புட் கொடுக்கணும். ஆனால் இந்த ஏஐ மூலமாக இயங்கக்கூடிய இந்த போர் விமானம் பார்த்திங்கன்னா தானாகவே செயல்படக்கூடியது. புறப்படுறது, ஒரு ஆப்ரேஷனை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தானாகவே முடிவு செய்யக்கூடியது. இது பற்றி ஷீல்டு ஏஐ இணை நிறுவனரும் முன்னாள் கடற்படை அதிகாரியுமான பிராண்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மோதலை அதிகரிக்கிறத விட அறிவார்ந்த அமைப்புகள் மூலமாக மோதல்களை தடுக்கிறது தான் எங்களுடைய நிறுவனத்தோட நோக்கமே. ஏஐ தொழில்நுட்பத்தை இராணுவத்தில் பல துறைகளிலும் பயன்படுத்த முடியும். இது நிச்சயம் ஒரு புதிய எதிர்காலத்தை பாதுகாப்பு துறையில் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைவ் மைண்ட் அப்படிங்கிற ஏஐ சாஃப்ட்வேர் தான் இந்த தானியங்கி போர் விமானத்தை யூனிக்காக காட்டுது. இதுதான் அந்த விமானத்துடைய பிரைனே. தகவல் தொடர்பே இல்லாமல், மனிதர்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டே இல்லாமல் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற அனைத்து முடிவுகளையும் அந்த ஹைவ் மைண்ட் ஏஐயே எடுக்குது. இப்போ வழக்கமான ட்ரோன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் கண்டிப்பாக கொடுக்கணும், ஜிபிஎஸ் சிக்னல்களெல்லாம் அதுக்கு தேவை. ஆனால் இதுவே இந்த ஏஐ ஏர்கிராஃப்ட்டுக்கு இந்த ரெண்டுமே தேவை கிடையாது. அது இல்லாமே சிறப்பாக செயல்படும். மனிதர்களுடைய மேற்பார்வையே இதுக்கு தேவை கிடையாது. ஹைவ் மைண்ட் தொழில்நுட்பம் மூலமாக விமானம் யாருடைய துணையும் இல்லாமல் இயங்கும். சிக்கலான மிஷன்களாக இருந்தாலும் கூட அதுக்கிட்ட ஃபைல் இருக்குது அப்படின்னா தேவையான டேட்டாவை அதுவே கொடுத்து உதவுமா. மனிதர்கள் தொடர்ச்சியாக இதை கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அது சுயமாக செயல்படக்கூடிய திறமை கொண்டது. ரியல் டைம் டேட்டாவை வைத்து அந்த மாறி வரக்கூடிய போர் சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைத்து கொண்டு முடிவெடுக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஏஐ கிட்டத்தட்ட மனித மூளை மாதிரியே செயல்படும் அப்படிங்கிறதுனால ஜிபிஎஸ் இல்லாத சமயத்திலும் கூட இது ரொம்ப அக்யூரேட்டாக செயல்படும். வரும் காலத்தில் போர்க்களத்தில் ஏஐ தான் முடிவுகளை எடுத்து விமானங்களையெல்லாம் செயல்படுத்துது அப்படின்னா அந்த களம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஷீல்டு ஏஐ எதிர்காலத்தில் போர் நடைமுறைகளையே மாற்ற போகுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் ரஷ்யாவோட மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகாயில், இந்த 2 நிறுவனங்கள் மீது டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் பொருளாதார தடைகளை விதிச்சாரு. இந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா மட்டுமில்ல, பிரிட்டன் உள்பட ஐரோப்பிய ஒன்றியங்களும் கூட பொருளாதார தடைகளை அதிகரிச்சது. இதனை ரஷ்யா கடுமையா கண்டிச்சிருக்கு. மேலும் அடுத்த கட்டமா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நிறுவனங்களை ட்ரம்ப் குறிவைக்கலாம்னு சொல்லப்படுது. இது நம்ம நாட்டுக்கு பெரும் சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 25% வரியை போட்டிருக்கிறார்.
இதன் அடுத்த கட்டமாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நிறுவனங்களை குறிவைத்தால் மத்திய அரசு நிறுவனங்கள், அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்படும். ஏனென்றால் ரஷ்யாவிடமிருந்து நம் நாட்டுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெய் வந்து கொண்டிருக்கிறது. நம் நாட்டின் தேவையில் 38% ரஷ்யாவின் கச்சா எண்ணெய்கள் தான் பூர்த்தி செய்து வருகிறது. இதனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அந்த வகையில் தற்போது பொருளாதார தடைகளை தொடர்ந்துதான் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதற்கான புதிய ஒப்பந்தத்தை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் நிறுத்தி வைத்துள்ளது. ரஷ்யாவின் 2 கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் நம் நாட்டு நிறுவனங்களுக்கு ஏதேனும் சிக்கல் வருமா என்பது தொடர்பாக மத்திய அரசு இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வாங்கும் புதிய ஒப்பந்தங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க மாற்று வழிகள் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய ஸ்பாட் மார்க்கெட் முறை கையாளப்படுகிறது. அதன்படி அரசின் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் புதிய டெண்டரை வெளியிட்டுள்ளது. அதேபோல தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமும் ஸ்பாட் கொள்முதல் முறையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக கச்சா எண்ணெய் கொள்முதல் பிரிவின் அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தற்போது ரஷ்ய நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் பண பரிவர்த்தனையில் சிக்கல் உள்ளது. எனவே கச்சா எண்ணெய் கொள்முதலில் மாற்று திட்டத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் மற்றொரு சுத்திகரிப்பு நிறுவனத்தின் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இடைத்தரகர்கள் மூலம் கச்சா எண்ணெயை பெற முடியுமா என்று பார்க்க வேண்டும். அரசு மற்றும் கச்சா எண்ணெய் சப்ளையர்களிடமிருந்து எங்களுக்கு தெளிவு கிடைக்கும் வரை நாங்கள் புதிய ஆர்டர்களை முன்னெடுக்க மாட்டோம் என கூறியுள்ளார். இது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரஷ்யாவை மொத்தமாக முடக்கி உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் டிரம்பின் குறிக்கோளாக உள்ளது. இதனால் தான் நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என்று அவர் கூறினார். ஆனாலும் நம் நாடு கேட்கவில்லை. அமெரிக்காவை விட நம் நாட்டுக்கு ரஷ்யாவுடைய நட்புதான் முக்கியம். இதனால் ரஷ்யாவை நம் நாடு கைவிடவில்லை. டிரம்பின் மிரட்டல்களுக்கு நடுவே கூட நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்கியது. இதனால் கோபமடைந்த டிரம்ப் நம் நாட்டுக்கு 25% வரிகளை விதித்தார். இப்போது நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பது டிரம்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. சர்வதேச எரிசக்தி அமைப்பின் டேட்டா படி பார்த்தால் 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் நம் நாடு ஒரு நாளைக்கு சுமார் 1.9 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்தது. இது ரஷ்யாவின் மொத்த ஏற்றுமதியில் 40%. ஆனால் ரஷ்யாவின் அந்த தள்ளுபடி தளர்வு மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அழுத்தம் உள்ளிட்டவற்றால் தற்போது ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் இறக்குமதி என்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இதற்கு பதிலாக மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவது அதிகரித்திருக்கிறது. தற்போது புதிய ஒப்பந்தங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது டிரம்புக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றே சொல்கிறார்கள் நிபுணர்கள். அடுத்ததாக ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பறந்திருக்கிறார். ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் இந்திய பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை இவர் பெற்றிருக்கிறார். இந்த ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ் நாட்டின் தயாரிப்பு. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம்தான் இந்த போர் விமானங்களை தயாரித்திருக்கிறது. இந்த போர் விமானங்கள் 4.5 ஜெனரேஷன் வகையை சார்ந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டில் முதலாக இந்த போர் விமானம் நம் விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. முதல் முறையாக 5 போர் விமானங்கள் இணைக்கப்பட்டன. அதன் பிறகு கோல்டன் ஆரோஸ் என அழைக்கப்படும் 17 ஸ்குவாட்ரன்களில் இந்த விமானங்கள் இணைக்கப்பட்டது. தற்போது கூடுதல் ரஃபேல் போர் விமானங்கள் நம்மிடம் உள்ளது. இந்த போர் விமானங்கள் தற்போது நம் நாட்டுக்கு பெரிய அளவில் கை கொடுத்து வருகிறது. சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் கூட இந்த போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது. மே 7ஆம் தேதி இந்த போர் விமானங்களை பயன்படுத்தித்தான் நம் பாதுகாப்புத்துறை பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை அழித்து தரைமட்டமாக்கியது. இத்தகைய பெருமை கொண்ட ரஃபேல் போர் விமானத்தில் தான் திரௌபதி முர்மு பயணம் செய்திருக்கிறார். திரௌபதி முர்முவின் இந்த திடீர் பயணத்தில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது. அது பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். விரைவில் நம் முப்படைகளின் சார்பில் திரிஷூல் பயிற்சி பாகிஸ்தான் எல்லையில் நடைபெறப் போகிறது. இதற்கு முப்படைகளும் தயாராகி வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவின் விமானப்படை எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்பதை பாகிஸ்தானுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக கடந்த 2023ஆம் ஆண்டில் அஸ்ஸாம் மாநிலம் தெஸ்பூர் விமானப்படை தளத்துக்கு சென்ற திரௌபதி முர்மு சுகோய் 30 MKI போர் விமானத்தில் பயணித்திருந்தார்.
இந்த சுக்கோய் 30 MKI போர் விமானத்தில் இதற்கு முன்பு கடந்த 2006ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்களும் பயணம் செய்திருந்தார். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் பயணம் செய்திருந்தார். அதன் பிறகு 3வது ஜனாதிபதியாகவும் 2வது பெண் ஜனாதிபதியாகவும் திரௌபதி முர்மு இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்திருக்கிறார். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.